गाइस இப்போ நான் இதில் உங்களுக்கு சாங் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் கிட்ட கொண்டு போகிறேன். மைக் எப்படி இருக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம். இந்த இடத்துலமே வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனோ. இன்றைக்கி நம்ம கையில் ஒரு அருமையான ஸ்மார்ட் வாட்ச் தாங்க வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வச்சு ஒரு சூப்பரான வாட்ச் இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட மாடல் பார்த்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் T900 வந்து அல்ட்ரா 2 ஒரு புது மாடல். இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் காமிக்கலாம் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் அப்படி பண்ணிங்க அப்படின்னா கால் அட்டன் ஆகும். மறுபடியும் அதில் கட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனில் இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்னென்னலாம் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதிய மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரித்த கையோடையே பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த மேனுவலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் வாட்சுங்க எடுத்தோடனே வாட்சை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அல்ட்ரா 2 புது மாடலு. அப்படியே உங்களுக்கு பேக் சைடு திருப்பலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுங்க தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம அதுக்கு ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா ஷோல்ட் பண்ணுற பட்டனு, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டனு, அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்கு கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம பேக் சைடு வரோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினலில் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுரு வச்சு பக்காவாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே வந்து லாக் பண்ணுற பட்டன் கொடுங்க. நம்ம ஸ்டாப்பு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த லாக் பண்ணி தான் இந்த ஸ்டாப் இழுக்க முடியும். ஏன்னா நான் பழைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் இருக்காது. பட் அதெல்லாம் வந்து ஒரு சைடாக இழுத்தோம் அப்படின்னா கல்னு வந்துடும். இதிலலாம் அந்தமாரி இது வராது உங்களுக்கு. கிரிப்னஸை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும். வேறு என்னென்ன இருக்குன்னு உள்ளே பார்ப்போம். வேறு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலருங்க, டார்க் ஒயிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒயிட் கலர் ஸ்டாப் ஒன்று. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒயர்லெஸ் சார்ஜ் தான். இப்போ நான் ஸ்டாப் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாமே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்சோட லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஒயிட் கலர் ஸ்டாப்புக்கும் அந்த கோல்டு கலர் மெட்டல் பாடிக்கும் இருக்கக்கூடிய ஃபினிஷிங்கை பாருங்கள், பக்காவாக இருக்கும். அப்படியே பேக் சைடு திருப்புறேன் பாருங்கள். இந்த மெட்டல் பாடிக்கும் சரி இந்த கலர் மெட்டல் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய இது ரெண்டுக்குமே பார்க்க லுக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலுங்க, அல்ட்ரா 2 வரக்கூடிய புது மாடல் இது. ஃபஸ்ட்டு வாட்சோட இதை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வாட்சோட டிஸ்பிளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 mm வரும், ஃபுல் டிஸ்பிளே வரும். அது இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க இதில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை பொறுத்தவரைக்கும் செம அருமையாக இருக்கும். இப்போ நான் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் டிஸ்பிளே குவாலிட்டியை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வருங்க டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறையா இருக்கும். சப்போஸ் எனக்கு இது பிடிக்கல, இன்னும் நம்மளுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஏற்றி ஒரு ஆப் இருக்கும் இந்த வாட்சுக்குன்னு. அந்த ஆப்பை ஏற்றி நீங்கள் அதையும் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்சுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கும். அதை ஏற்றி நீங்கள் டவுன்லோடு பண்ணி இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மெனு ஸ்டைல் பார்க்க பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த வாட்சில் வந்து சுத்தல் லேகிங்கிறது தான் இருக்காதுங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே ஹேங் ஆகாது. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வாட்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதோட நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் உங்களுக்கு செல்லு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்தமாதிரி ஆப் ஏற்றணும்னு, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த வாட்சிங்னா இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சைடில் இதிலே ப்ளூடூத்லாம் கொடுத்துருவாங்க. ப்ளூடூத்லாம் ஈஸியாக இதிலே வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். மற்ற வாட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இழுத்து விடணும். எப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். கீழேருந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்தமாதிரி வரும். பட் அதில் வந்து அப்படி உள்ளேயும் கொடுப்பாங்க, வெளியும் கொடுப்பாங்க. இதில் நம்ம பிரைட்னஸ் ஏற்றுறது இறக்குறது இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ஆப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். இது இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஸ்கேனரு. இது ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஆப் ஏற்றணும் அப்படின்ட்டு அது கரெக்டாக காமிச்சிடும் ப்ளே ஸ்டோரில். நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணிக்கிட்டு அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
பிளட் ப்ரெஷர் இருக்கும், பிபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டுங்க. பேக் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாரு, ஹார்ட் பீட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரு, அப்படி நிறைய இது இருக்குங்க உங்களுக்கு. சொன்ன பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும் உங்களுக்கு. ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் வந்தோட அங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் கால் பண்ணுறாங்க, அவங்க பேர்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் இதெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகும். கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, இப்போயே சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மெனு ஸ்டைல் ஒன்று ஒன்றா மாற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு மெனு ஸ்டைலு. இது பார்க்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்கும் ஒரு ஆப்பும். இது ஒரு மாடல். இது உங்களுக்கு இந்தமாரி இது வேணுனாலும் வச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி மெனு ஸ்டைல் வைங்க. இதுமாரி வச்சாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கும். நம்ம எது வேணும்னா தொட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சை பற்றி நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த வாட்ச் வாட்டர் ப்ரூஃபான்னு அவ்வளோ பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபாக அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். எந்த வாட்சாக இருந்தாலும் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அந்தமாதிரி விஷயங்கள் வராது. லைட்டான மழை தண்ணி அதுமாரி படுது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக தாங்கும். அதுக்கு நம்ம தண்ணி எண்ணெயில் போட்டு முக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எண்ணெயில் போடாமல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொருளை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு சொல்லி தான் கொடுப்பேன், இதுமாதிரி தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ணால் தான் லைஃப் ரொம்ப நாள் கிடக்கணும். கைஸ், இப்போ நான் இதில் உங்களுக்கு சாங் வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சவுண்டு குவாலிட்டியை பொறுக்கும் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. நான் கிட்ட கொண்டு போகிறேன், மைக் எப்படி இருக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம். இந்த இடத்துலமே வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே குறை இருக்காது. நம்ம காலுக்கு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதேமாரி லவுடாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு வந்த மாடல் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் நல்லா ப்ரீமியமான குவாலிட்டினா இது. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு வந்த புது மாடலுங்க ஒரு இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளேயில் நீங்கள் வாட்ச் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே குவாலிட்டி அருமையாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷனுங்க. லேட்டஸ்ட்னா எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு அல்ட்ரா 2ல் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். சப்போஸ் வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் கூட நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ரேட்டை சொல்லிடுறேன். இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் 800 ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டுருக்கேன். இப்போதே மார்க்கெட்டில் யார்ட்டையுமே அந்த அளவுக்குலாம் ஸ்டாக் கிடையாது. சப்போஸ் ஸ்டாக் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் 1000 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் போட்டு வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ பார்த்த கையோடு ஆர்டர் பண்ணி புக் பண்ணிங்க. வெறும் 800 ரூபாய்க்கு இந்த ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு தரேன். மெயின் வந்து இதில் இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளே தான். வேறு எங்கே போய் வாட்ச் வாங்கினாலும் சரி 1-2 வாட்டி போய் கேளுங்க. அந்த இடத்துல டிஸ்பிளே குவாலிட்டி எந்த மாதிரி இங்கே வரும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவா இல்லை இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளேவா கேளுங்க. டிஸ்பிளே கேட்டு இது பண்ணி. ஏன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறது கொஞ்சம் பழைய மாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். உங்களுக்கு 650 ரூபா தான் நம்மள்ட்ட இருக்குது ஸ்டார்டிங் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறது. நம்ம இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. அதோட ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதோட குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் செம்ம அருமையாக இருக்கும். பேட்டரி பேக்கப்பை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் பேட்டரி பேக்கப் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளுக்கு மேலே நிற்குங்க. ஸ்மார்ட் வாட்ச்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே நிற்கும். நம்ம தொடர்ச்சியாக பாட்டு கேட்குறது அந்தமாதிரி யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நார்மலாக நிற்குங்க உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் பார்க்குறது, கொஞ்சம் நார்மலாக ஃபோன் பேசுகிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 டே மேலே பேட்டரி நிற்கும் உங்களுக்கு. ஸோ மக்கள், இந்த வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதுமாதிரி சூப்பரான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ, பை.